நமஸ்தே ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உஷா ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம், டெய்லி யூஸிங் சிம்பிள் சென்டென்ஸ், எப்படி சிம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டே 1 இன்னைக்கு. ஆஜ் மை ஜல்தி உட்டா. ஆஜ் மை ஜல்தி உட்டா. ஐ woke up early today. I woke up early today. இன்று நான் சீக்கிரம் எழுந்தேன். இன்றைக்கி நான் சீக்கிரம் எழுந்துட்டேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம், ஆஜ் மைம் ஜல்தி உட்டா. ஆஜ் மைம் ஜல்தி உட்டா, நான் இன்னைக்கு சீக்கிரம் எழுந்தேன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஐ woke up early today. செகண்ட் ஒன் என்னது, மைம் தாந்த் சாஃப் கியே. தூங்கி எழுந்து என்ன பண்ணுவோம், நம்ம காலையில் ப்ரஷ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். மைனே தாந்த் சாஃப் கியா. ஐ ப்ரஷ் மை டீத். நான் பல் துலக்கினேன். என்ன சொல்லணும், பல் தேய்க்கிறதுக்கு மைனே தாந்த் சாஃப் கியே, நான் பல் தேய்த்தேன், துலக்கினேன். ஐ ப்ரஷ் மை டீத், நான் பல் துலக்கினேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், காலையில் எழுந்துக்கணும். ஆஜ் மைம் ஜல்தி உட்டா, இன்றைக்கி நான் சீக்கிரம் எழுந்துட்டேன். சீக்கிரம் எழுந்து என்ன பண்ணேன், மைனே தாந்த் சாஃப் கியா, நான் என்ன பண்ணேன், எழுந்து பல் துலக்கினேன். இதான் அது. தூங்கி எழுந்து என்ன பண்ணுவோம், பல் தேய்ச்சி முடிச்சுட்டு மைம்னே நகாயா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், குளித்தேன். ஐ டேக் எ பாத், நான் குளித்தேன். மைனே நகாயா, ஐ டேக் எ பாத். குளித்ததுக்கப்புறம் என்ன செய்வோம், சாப்பிடுவோம் இல்லையா. மைம்னே நாஷ்தா பனாயா. ஐ மேட் பிரேக்ஃபாஸ்ட், நான் எனக்கு காலையில் உணவு செய்தேன் அப்படின்னு சொல்லலாம். நான் காலை உணவு செய்தேன். மைம்னே நாஷ்தா பனாயா. ஐ மேட் பிரேக்ஃபாஸ்ட். அடுத்தது மைம்னே சாய் பி, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சாய் டீ குடித்தேன். மைம்னே சாய் பி. ஐ ட்ரிங்க் டீ, நான் சாய் டீ குடித்தேன். நான் தமிழ் எழுதலை, நீங்கள் இது பண்ணிக்கோங்க, மறந்துட்டேன், சாரி. மைம்னே நகாயா, நான் குளித்தேன். அடுத்தது மைனே நாஷ்தா பனாயா, நான் நாஷ்தா சாப்பாடு காலை உணவு செய்தேன். மைம்னே சாய் பி. ஐ ட்ரிங்க் டீ. இதான் இன்னைக்கு. இது வந்து ஈஸி சென்டென்ஸ் தான். நம்ம காலையில் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுவோமோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். இதை நல்லா படிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட இதுக்கு தான் நான் சொல்கிறேன், அப்போ தான் எனக்கும் பூஸ்டாக இருக்கும் நான் வீடியோ போடுறதுக்கு. தன்யவாத் ஸ்டூடெண்ட்ஸ்.